அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். பல அதிமுக பிரமுகர்கள், பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்களாக இருந்தவங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கான பல வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தாவேக்காவுக்கு இடம் கிடைக்கலன்னா டிஎம்கேக்கு எப்படி நம்ம போயிடணும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் வேணுங்கிற கவலை அவர்களுக்கு வந்துருச்சு. இப்போ அதிமுகவில் அவங்களுக்கு இந்த நம்பிக்கை போனதுக்கு என்ன காரணம், தாவேக்காவுக்கு உடனே போகிறதுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறப்ப, தாவேக்காவில் சேர்றதுக்கு போகிறப்ப அவர்கள் நேரடியாக தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பனையூர் அலுவலகத்தில் போயிட்டு கேட்டுக்கு முன்னாடி பல மணி நேரம் காத்து நிற்க வேண்டியது இருக்குது. அதுவும் சமயத்தில் வரிசையில் நின்றுங்கப்பாடு வேறு சொல்கிறாங்களாம். இப்படி பழைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சரெல்லாம் வரிசையில் நின்று பல மணி நேரம் காத்திருந்த பிறகு அந்த பனையூர் உள்ள தாவேக்கா அலுவலக கதவு திறக்குது. உள்ளே போனாலும் அங்கே உள்ள விஜய் அவர்களை சந்திக்க முடியலை. புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுன் அவர்களும் தான் இருக்கிறாங்க. அவங்க முன்னிலையில் தான் கட்சியில் சேர வேண்டியது இருக்குது. இப்படி இருந்தால் நம்மளுக்கு இப்படியா நிலைமை வர்றதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இது சரி வராது, எப்படியாவது நம்ம விஜய் தரிசனம் கிடைச்சா தான் தாவேக்காவுக்கு போகணுங்கிற ஒரு முடிவிலையும், எப்படியாவது விஜய் தரிசனத்தை வாங்கினுங்கிற முடிவிலையும் பல அதிமுக பிரமுகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம், இவர்கள்லாம் அதிமுகவை விட்டு தாவேக்காவுக்கு போக நினைக்கிறதுக்கு ஏன் இது நடக்குமா, விஜய் அவர்கள் தாமதப்படுத்துவதற்கு என்ன காரணங்கிற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2026 தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத அளவு தமிழக வெற்றி கழகம் தனிப்பெருங்கட்சியாக வெற்றி பெற்றது நமக்கெல்லாம் தெரியும். இது எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் மூக்கு மேலே விரலை வச்சு ஐயோ இவ்வளோ பெரிய வெற்றி வந்துருச்சேன்னு நினைக்கிறப்ப, அதுவும் தனிப்பெரும் அறுதி பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லாமல் 108 இடங்களில் அப்படி ஜட்காயி தாவேக்கா நின்ற பிறகு ஆஹா என்ன ஆச்சு அப்படின்ட்டு தாவேக்கா தலைவர் மலைக்கிறாரு. ஆனால் அதே சமயம் இந்த நிலைமையில் தாவேக்காவை ஆட்சி அமைக்க விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் கீழே தள்ளி விட்டுணுங்கிற முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேருமே ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி இப்போ நாளடைவில் கசிய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 கட்சிகளுமே சேர்ந்து அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வச்சு திமுக கழகம் வெளியில இருந்து ஆதரவு தர்றோம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு சிக்னல் கொடுத்ததாகவும், அதற்கு சில அதிமுக பல எம்எல்ஏ அமைச்சர்கள் ஒத்துக்கலை என்று சண்டை வந்ததாகலாம் செய்தி வந்துச்சு. சரி, இவர்கள் தரப்பில் வர்ற செய்தி பொய்யா இருக்குமாங்கிறப்ப அப்படித்தான் நடந்துச்சுங்கிற மாதிரி திமுக தோழமையில் இருந்த அந்த தோழமை கட்சிகளும் சின்னமாக செய்தியில் வெளியிட்டாங்க. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சியெல்லாம் ஆமாம் அப்படி ஒரு முயற்சி நடந்தது உண்மைதான், அதில் எங்களுக்குமே உடன்பாடு இல்லைன்னு சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிட்டு அதிமுக, திமுக 2 பேரும் நம்ம ஆதரவு கொடுத்து ஆட்சியை நடத்துவோம், எப்படியாவது தாவேக்காவை உட்கார விடக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ளே திட்டமிட்டாங்கன்னு செய்தி வருது. இப்போ அரசியல் நோக்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு, அப்போ அதிமுக, திமுக நீங்கள் மட்டும்தான் ஆளணுமா, தமிழ்நாட்டில் அரசியலில் வேறு யாருமே வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்வி வந்த உடனேதான் ஓஹோ இது ஏதோ ஒரு தவறான பாதையில் போகுது, இதுக்கு நம்ம வழிவிட்டோம்னா 108 இடங்களை பெற்ற விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறிடுவார், உடனே இது கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சியாக வந்தால் கிட்டத்தட்ட பாஜக ஆட்சியாக மாறிடும், அதுக்கு விட்டுறக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க, திமுக கூட்டணியில் இருந்த சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயூஎம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டக்குன்னு ஆதரவு கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இது வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. ஆனால் அப்படி உட்கார வைக்கிறப்ப விஜய் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் இன்னும் ஒருபடி மேலே விவரமாயிட்டார். என்ன விவரமாயிட்டாரு, வந்தவங்களை சும்மா ஆதரவு வாங்கிட்டு வச்சு உட்கார வச்சோம்னா நமக்கு புடி இல்லாமல் போயிடும், பலம் இல்லாமல் போயிடும், இவர்களை நம்ம நல்லா ஒட்ட வச்சுக்கணும்னு என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப வற்புறுத்தி விசிகாவுக்கும் ஐயூஎம்களுக்கும் அமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டாரு, காங்கிரஸுக்கும் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அறுதி பெரும்பான்மையான 118 இடங்கள் வந்த பிறகு சிபிஎம், சிபிஐ வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தவங்கள கூடிய சீக்கிரம் அவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இன்னொரு பக்கம் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் அவருடைய மகன் துரை வைகோவும் பல இடங்களில் ரொம்ப ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நாங்கள் செஞ்ச துரதிருஷ்டமே சூரியனில் நின்றது, நாங்களே எங்கள் சொந்த சின்னத்தில் நின்றுருந்தோம்னா இந்நேரம் எங்கள் நிலைமை வேறு மாதிரி போயிருக்குமே ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அந்த மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஜவாஹர்லால் அவர்கள் கட்சி, அவர்களுமே என்ன பண்ணிட்டாங்க, சேருக்குள்ள நாங்கள் இனிமேல் தனி சின்னத்தில் தான் நிற்போம்,
அப்படின்னு அவர்களுக்கும் அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ இதையெல்லாம் பார்க்க போகிறப்ப இந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிகா, ஐயுஎம்எல் எடுத்த முடிவை சரதான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு தாவேகா. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒருபடி ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டாரு, விஜய் அவர்கள் வந்து ஃப்ரீயாக போய் உட்காந்துட்டு இனிமேல் நம்ம ஆட்சியை பார்ப்போம்ப்பா, கட்சி பேஸ்மெண்ட்டை சரியாயிடுச்சு, இனிமேல் யார் வந்தாலும் அவங்க வச்சுற டிமாண்டுக்கெலாம் இங்கே இடம் இல்லைன்னு முடிவெடுத்துட்டு தான் என்ன பண்ணுறாரா, வர்றாருந்தா வாங்க நாங்கள் சேர்த்துக்கிறோம், ஆனால் நான் நின்றுலாம் சேர்த்துக்க முடியாது, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவர்ஜினா இருக்கார், அவரை விசிட் பண்ணி சேர்ந்துங்க, இப்போலாம் உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்க முடியாது, அப்படி எதிர்பார்த்துக்கிட்டுலாம் உடனே வந்துடாதீங்க, பின்னாடி 1 வருஷம் 2 வருஷம் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் தகவல் சொன்னதாக செய்தி அதிகாரப்பூர்வமற்ற மொழியில் வெளியில் வந்திருக்குது. இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்ம போய் சேர்ந்துருவோம், எவ்வளோ முந்தி அடித்து முன்னாடி போகிறோமோ அதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கும், கூடிய சீக்கிரம் வந்து வரக்கூடிய மார்ச்சில் உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுலையாச்சும் ஏதாச்சும் மேயர் கீர் அப்படி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு சில அதிமுக பிரமுகர்கள் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பனையூர் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து கேட்டில் நின்று காத்திருந்து உள்ளே போய் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் உள்ளே போயும் அவர்களுக்கு விஜய் தரிசனம் கிடைக்கலங்கிறது பெரிய ஏமாற்றத்தில் இருந்திருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் தரிசனம் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க கட்சியில் சேர்றாங்கன்னு ஒரு சிலர் சேர்ந்துட்டாங்க, ஒரு சிலர் நூற்றுக்கணக்கான ஆளுகளோட போய் சேர்றாங்க, சிலர் வந்து இன்னும் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, இன்னும் மீதி ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியாவது நம்ம வந்து விஜய் அவர்களை தரிசனம் பண்ணிடும்யா, பண்ணி ஐயா நீங்கள் எங்களுக்கு வாக்கெல்லாம் கொடுக்க வேணாம், உங்கள் முன்னாடி ஒரு போஸ் கொடுங்க, நாங்கள் சேர்ந்துடுறோம், உங்கள் கையால் அந்த தாவேக்கா தொண்டை எங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா பெருமையாக இருக்குங்கிற மாதிரி தூது விட்டதாகவும், முடியாது அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லைன்னு உச்சகட்டத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறதாகவும் செய்தி வருது. சரி, இப்படிலாம் இருக்கிறதுனால இவரை எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணி விட்டுருவோண்டு வேறு சில கோஷ்டிகள் முயற்சி பண்ணுறாங்க. இந்த தாவேக்கா ஆட்சிக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி மக்கள் மனசில் வந்து அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டோம்னா ஒன்று ஆட்சி கலைஞ்சிட்டாலும் அவங்க வர முடியாது, அப்படியே இந்த 5 வருஷம் ஓட்டினாலும் அடுத்தாப்புல வர முடியாதுன்னு சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதையும் முறியடிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வந்து தெளிவாக திட்டம் போட்டு ரொம்ப பொறுமையாக எடுத்ததுக்கெல்லாம் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்து பேசிக்க வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டு செய்ய வேண்டிய செயல்களை செய்கிறாரு. இப்போ பல இடங்களில் வந்து மின்வெட்டுங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அப்போ அந்த மின்வெட்டுங்கிறப்ப அது எப்படிங்க திடீர்னு ஆட்சி அடைச்சி 5 நாளில் மின்வெட்டு வரும், இது ஏதோ தப்பு நடக்குது கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்ன பிறகு தான் இப்போ ஆங்காங்கே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேறுண்டே ஃபீஸ் கேரியர் போய் இந்த தாவேக்காவுக்கு பிடிக்காத ஒரு கட்சிக்காரங்க யாரோ பிடிங்கிருக்கிறாங்க. ஃபீஸ் கேரியர் எப்படின்னு போனால் கரண்ட் வராது தானேங்க, அப்போ அந்த பகுதி ஊரா இருட்டாக கிடக்கும், மக்கள் ஊரா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ என்ன ஆட்சிக்கு வந்தாங்க கரண்ட் இல்லைன்னு. இதையும் கண்டுபிடிச்சி அதையும் அந்த ஆள்களையும் நடவடிக்கை எடுத்துருக்கதா தகவல். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறப்ப அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்து தமிழக வெற்றிக்கலங்க சரி, ஆனால் ஏற்கனவே உள்ள அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு துறை மின்சார வாரிய துறையில் வேலை பார்க்குறவங்கலாம் எல்லோரும் முழுக்க 100% வந்து அவங்க வந்து தாவேக்காக்காரங்களா, அதில் தாவேக்காவை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவர்களை வச்சு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேருக்கான முயற்சி நடக்குதுங்கிற மாதிரி பலதரப்பட்ட செய்திகள் வருது. இதை முறியடிக்கிறதுக்கு என்ன வேலைங்கிறதையும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து ஆராய்ச்சி பண்ணி தன் மேலே வரக்கூடிய இந்த பலிகளையெல்லாம் இல்லாமல் உடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த முயற்சியில் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அப்படி வெற்றி பெற்ற பிறகு இந்த தமிழக வெற்றிக்கழகம் இருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து ஆகா பரவாயில்லையா, இவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் அதையெல்லாம் தாங்கி வந்துட்டாருன்னு இவருக்கு நல்ல பேர் வந்து ஒரு நிலையான ஆட்சியை தந்துருவாருங்கிற ஒரு சூழ்நிலை தமிழக வெற்றிக்கழகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்போ அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. சிலர் இதை எதிர்பார்த்து தான் இப்போ அதிமுகவில் உள்ளவங்கெல்லாம் திமுகவுக்கு போகாமல் எப்படியுமே இவங்க தப்பிச்சு வந்து ஸ்டாண்டாக கட்சியில் நின்றுவாங்க, நம்ம எப்படியாவது தமிழக வெற்றிக்கழகத்துக்கு போயிடணும், ஆனால் போகிறப்ப வந்து விஜய் தரிசனத்தோடு போனால் தான் நல்லா இருக்குங்கிற ஒரே சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி பலர் இருக்கிறாங்க. உதாரணமாக சென்னையை சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் எப்படியாவது நம்ம தாவேக்காவுக்கு போயிடணும். உதாரணமாக சென்னை அதிமுகவை சேர்ந்த பாலகங்கா அவர்கள், தூத்துக்குடி சீனாத்தான செல்லப்பாண்டியன், இது போன்ற மிக முக்கியமான சில மாவட்ட செயலாளர்கள் முக்கிய தலைவர்கள்லாம் எப்படியாவது நம்ம அதிமுகவில் வந்து தாவேக்காவுக்கு உள்ளே போயிடணுங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், இதை போல் பல மாவட்ட செயலாளர் உள்ளே வர்றப்ப சில மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல தாவேக்காவில் உள்ளவங்களுக்கும்
ஒரு பயம் வருது, ஆகா நம்மளுக்கு எதுவும் பதவி போயிருமோண்டு. ஆனால் விஜய் சொல்லியிருக்காரா, இல்லை ஏற்கனவே உள்ளவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும், கவலைப்படாதீங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காராம். இன்னும் ஒரு சிலர் வந்து அதிமுகவில் திமுக பக்கம் தாவுறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஒரு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. இந்த வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் போன்றவங்கலாம் எப்படியாவது திமுகவை போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திமுகவில் இது போன்ற பலரும் சேரணுங்கிறப்ப திமுகவில் உள்ள சில மாவட்ட செயலாளர்கள் இப்போ கதிகலங்கி போயிருக்காங்களாம். ஒருவேளை இவர்கள் வந்தால் நம்ம பொறுப்பு போயிருமே என்று அவர்களும் கதிகலங்கி இருக்கிறாங்கங்கிற பல செய்தி வருது. பல கட்சிகளையும் கதிகலங்க வச்சுட்டு உச்சத்தில் நிற்கிற தமிழக வெற்றி கழகத்தோடைய எதிர்கால நடவடிக்கை எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் நோக்கர்கள்ட்ட இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.